வணக்கம் நண்பர்களே, நான் வந்து மெக்கானிக்கல் கம்பெனி பேசுகிறேன். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் எந்த வண்டி பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மக்கிட்ட வந்து ஒரு பல்சர் 150 வண்டி வந்து ஜென்ரல் சர்வீஸ் செக்கப்காண்டி வந்திருக்கு. இந்த கஸ்டமர் வந்து இப்போ தான் வந்து நம்மகிட்ட ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த பேரல் கிட்டு, வால்வு, உள்ளே வர டைமிங் செயின், இந்த கீரோட பல்லு, அது போக பார்த்தீங்கன்னா இந்த கிளச் அசம்பிளி எல்லாமே வந்து மாற்றி இந்த வண்டியை வந்து கொடுத்தோம். இப்போ வண்டி வந்து 10,000 கிலோமீட்டர் ஓடனே மறுபடியும் இந்த வண்டியில் வந்து 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்க நீங்கள் என்னென்ன செக் பண்ணுவீங்களோ அதை ஃபுல்லாக செக் பண்ணியிருக்கனே அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த கஸ்டமர் சொன்னார். அதுபோக வந்து இந்த வண்டியில் வந்து இன்ஜினில் வந்து சலசலன்னு சவுண்டு கேட்குது அப்படிங்கிற மாதிரியும் சொன்னார். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்க இந்த கீரோட பல்லு அதுக்குள்ளே வர 2 ஃப்ரீயை மாற்றி இதை லோடு பண்ணி இதில் வந்து ஒரு 3 டைமிங் வரும். அந்த டைமிங்கை வச்சு மாட்டினோம்னா இந்த இன்ஜினில் வந்து சலசலங்கிற ஒரு சவுண்டு வந்து பல்சர் 150 நல்லா அரெஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆயில் பம்பை பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்கும். அந்த ஆயில் பம்பையே வந்து நம்ம கழட்டிட்டு நல்லா பெட்ரோல் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி மாட்டோம்னா இன்ஜினுக்கு ஆயில் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறப்ப இன்ஜின் வந்து லைஃப் நல்லாயிருக்கும். இன்ஜின் வண்டி ஆயில் சர்க்குலேஷன் ஃப்ரீயாக இருக்கும் போது இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நமக்கு வந்து இந்த ஆயில் பம்பிலேருந்து கிளச்சு கவர் வழியாக கிராங்குக்கு வந்து நல்லா ஆயில் வந்து ப்ரெஷர் அடிக்கும். அந்த இடத்துல வந்து இன்ஜினோட தேய்மானம் ஃபுல்லாமே இந்த நெருன்னு அரைச்சி நிற்கும். இதையும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி போட்டோம்னா வண்டி ஓட்டுறக்கே அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். உங்கள் வண்டி பல்சர் 150 இருந்தால் 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்க இந்த ஆயில் பம்பும் இந்த கீழோட்டில் வர ஃப்ரீயும் கழட்டி மாட்டி இந்த உள்ளே வர 3 டைமிங்கும் வச்சு மாட்டிங்கன்னா வண்டி ஓட்டுறக்கே அவ்வளோ அருமையாகவும் நல்லாவும் இருக்கும் நண்பர்களே. அதான் இன்றைக்கி வந்து இந்த பல்சர் 150 வண்டி வந்து நம்மக்கிட்ட ஜென்ரல் சர்வீஸ் செக்கப் வந்ததுனால இந்த ஆயில் பம்பை பற்றியும் இந்த கீழோட பற்றியும் ஒரு சின்ன பதிவாக போட்டு தான் போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.